கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக திருச்சபையல் என்கிறதான தலைப்பிலே வேத பாடங்களை நாம் கவனித்து வருகிறோம். இதுவரைக்கும் 4 வேத பாடங்கள் முடிந்திருக்கின்றன. அந்த 4 பாடங்களும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது 5வது பாடம். இந்த வேத பாடமும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கான வகுப்புக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக வழக்கமாக வாசிக்கிறதான 2 வேத வசனங்களை வாசித்து நாம் வகுப்புக்குள்ளாக செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை காரியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அடுத்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். திருச்சபையல் என்கிறதான பாடத்திட்டத்தில் வகுப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். எக்லீஷியாலஜியா என்கிறதான ஒரு அருமையான பாடத்திட்டம், திருச்சபையை குறித்ததான ஒரு பாடத்திட்டம். இதுவரைக்கும் 4 வகுப்புகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அந்த 4 வகுப்புகளுமே உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கான வகுப்பும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த சில வகுப்புகள் நாம் குரியோக்கோன் என்கிறதான தலைப்பில் வேத பாடங்களை நாம் கவனித்து வந்தோம். குரியோக்கன் கிரியாக்கி, கிரியோக்கோன் எக்லீஷியா, கிரியோக்கோன் டோமா, கர்த்தருக்கு சொந்தமானது என்கிறதான தலைப்பில் திருச்சபைக்கான கட்டிடத்தை குறித்து, திருச்சபையை குறித்து, அதே போல திருச்சபைக்கான அந்த முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை குறித்து நாம் படித்து தெரிந்து கொண்டோம். நிறைய ஆதாரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். நீங்களும் பர்சனலாக ஆராய்ந்து பார்த்திருப்பீங்க, நிறைய ஆதாரங்களை திரட்டியிருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்களும் ஆராய்ச்சி செய்து கற்றுக்கொள்கிற பாடங்களுக்கு வலு சேர்க்குமாறு இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். குரியோக்கோன் என்று சொல்லும் பொழுது திருச்சபை என்று நாம் பார்த்தோம். குரியோக்கோன் டோமா, கிரியோக்கோன் கிரியாக்கி, கிரியோக்கோன் எக்லீஷியா. கிரியோக்கோன் அப்படின்னா கர்த்தருக்கு சொந்தமானது. இப்போ புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பின்பு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபைக்குள்ளாக யார் வேண்டுமென்றாலும் வரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற யாராக இருந்தாலும் இந்த திருச்சபைக்குள்ளாக வரலாம். இதுதான் தேவனுடைய திட்டம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ரோமன் என்றும் இல்லை, யாராக இருந்தாலும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த திருச்சபைக்குள்ளாக வர முடியும். அப்ப இந்த திருச்சபை என்பது தேவனுக்கு சொந்தமானது. நீங்கள் பரலோக தேவனுக்கு சொந்தமானவர்கள். நீங்களும் நானும் பரலோக தேவனுக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மாறி இருக்கிறது. உலகத்தாராய் உலகத்திற்கு சொந்தக்காரராய் இருந்த நம்மை பரலோகவாசிகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மாற்றி இருக்கிறது. அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து அவர் பாடு அனுபவித்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து நம்மை பரலோகவாசிகளாக மாற்றியிருக்கிறார். திருச்சபை அங்கத்தினர்களாக நாம் இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். எனவே யூதன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், பரலோகவாசிகள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். கடந்த கால வகுப்புகளிலே அதை குறித்துதான சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அவைகள் யாவும் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த எக்லீஷியா என்கிறதான இந்த திருச்சபை, கிரியோக்கோன் எக்லீஷியா என்கிறதான திருச்சபை மனுக்குலத்திற்கான தேவ திட்டம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ எக்லீஷியா என்பது மனுக்குலத்திற்கான தேவ திட்டம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் தேவனற்றவர்களாய் இருந்தோம். படைத்தவர் யார் என்று தெரியாமல் இருந்தது. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர் யார் என்று தெரியாமல் இருந்தது. ரட்சிப்பின் திட்டம் என்ன என்பதை நாம் அறியாமல் இருந்தோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு தேவனை குறித்ததான அறிவை பெற்று யார் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து அவரை பின்பற்ற, அவருக்காக வாழ, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். சபைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று ஏற்கனவே பார்த்தோம். ஒரு காலத்திலே காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். இப்பொழுதோ பரலோகவாசிகளாக, வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளிகளாக, நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். இங்கே உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டிருக்கேன். வெளியே உள்ளே. வெளியே இருந்த நம்மை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். வெளியே நாம் இருந்தோம், நம்மை உள்ளே
தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். வெளியே உள்ளே. வெளியே அப்படின்னும் பொழுது ஒரு ஹோம்லெஸ் பர்சன், வீடு இல்லாத ஒரு நபர் வீதியிலே உறங்கி கொண்டிருக்கிறார். ஹோம்லெஸ் அண்ட் ஹங்கிரி என்கிறதான ஒரு போர்டு வேற அங்கே இருக்கு. இந்த பக்கம் அழகான ஒரு வீடு, அதற்குள்ளாக ஒரு மெத்தை இருக்கிறது. வெளியே படுத்து உறங்கி கொண்டிருக்கிற இந்த நபர் குறைவுள்ள வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணமாக எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஒருவேளை அவரே அதற்கு காரணமாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் அதற்கு காரணமாக இருக்கலாம், அவருடைய பெற்றோர்கள் அதற்கு காரணமாக இருக்கலாம், யார் வேண்டுமென்றாலும் அதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர் நடுத்தெருவிலே உறங்கி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் நடுத்தெருவிலே உறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனுக்கு பரிபூர்ண அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை பயன்படுத்தி அவன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். வெளியே வாழ்வது வாழ்க்கை அல்ல, உள்ளே வாழ்வது வாழ்க்கை. நாம் எல்லோருக்குமே வீடு இருக்கின்றது. வீடு என்று சொல்லும் பொழுது ஒரு சிறு அறை இருக்கிற, ஒரு அறை இருக்கிற வீடாக இருக்கலாம், அல்லது பல அறைகள் இருக்கிற பங்களாவாக இருக்கலாம். ஆனால் நாம் உள்ளே சுகமாய் இருக்கிறோம். வெளியே இருந்தால் அது சுகம் அல்ல. வெயில் அடிக்கும், மழை அடிக்கும், வாகனங்கள் செல்லும், மிருக ஜீவன்கள் வரும், பூச்சிகள் எறும்புகள் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை, குறைவுள்ள வாழ்க்கை வெளியே. ஆனால் வீட்டிற்குள்ளே சுகமான பாதுகாப்பான வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வீடு இருக்கிறது. அது குடிசையாக இருக்கலாம், அல்லது பங்களாவாக இருக்கலாம். அவன் தங்கி தாபரித்து வாழ்வதற்கு அவனுக்கென்று ஒரு வீடு இருக்கிறது. இங்கே ஒரு நபர் வெளியே படுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வீடு வாசல் இல்லை, ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனையோ பேர் இன்றைக்கும் நடுத்தெருவிலே, வீதிகளிலே வீடுகள் இல்லாமல் படுத்து உறங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நான் பைத்தியக்காரர்களை சொல்லவில்லை, சுய நினைவோடு நல்ல புத்தியோடு இருக்கிறவர்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ வெளியே குறைவுள்ள வாழ்க்கை, உள்ளே நிறைவான வாழ்க்கை. இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை வைத்து இன்றைக்கு உங்களோடு நான் பேசப் போகிறேன். தேவனை நாம் அறியாது இருந்த பொழுது பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். பாவம் என்பது வாழ்க்கையிலே குறைவுகளை உண்டாக்கினது. பாவம் என்பது பிசாசு பிடியிலே நம்மை வைத்திருந்தது. பாவம் என்பது நம்முடைய சுய நினைவில் நாம் இல்லாதபடி ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக நம்மை வைத்திருந்தது. நாம் வாழக்கூடாதபடி பாவமே தடை செய்தது. நாம் பிசாசின் பிடியிலே இருந்தோம், மனிதர்கள் பிடியிலே இருந்தோம், வியாதியின் பிடியிலே இருந்தோம், எத்தனையோ பிடிகள், எத்தனையோ அடிமைத்தனத்திலே நாம் இருந்தோம். கிறிஸ்துவானவர் தமது சொந்த இரத்தத்தால் நம்மை விலைக்கிரயமாக வாங்கி விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையாக்கி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை குறித்ததான இரண்டு படிப்புகள் இருக்கின்றன. ஒன்று பாவையல், ஹமர்ஷியாலஜி, இன்னொன்று ரட்சிப்பியல், சொட்டீரியாலஜி. பாவையியல் என்பது குறைவுள்ள வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மகிட்ட ஒருத்தர் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவோம். பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்க நடுத்தெருவுக்கு தான் வர வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க, ஒரு நாள் அவங்க ஏமாற்றப்படுவாங்க, அவங்க தனித்து விடப்படுவாங்க. பாவத்தின் விளைவு. எல்லாரையும் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப பாடுபடுத்திட்டே இருக்கான், ஒரு நாளிலே அவன் தனித்து விடப்படுவான். பாவம் செய்கிற ஆத்துமா குறைவை சந்திக்கும். அப்போ இந்த குறைவுள்ள வாழ்க்கையிலிருந்து குறைவற்ற வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றால் ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்பின் திட்டத்தை தான் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நிறைவேற்றினார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த திட்டம் நிறைவேறியிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் இந்த குறைவுள்ள வாழ்க்கையிலிருந்து குறைவற்ற வாழ்க்கைக்கு செல்லுகிறார்கள். இதுதான் அடிப்படை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நடுத்தெருவில் விடப்பட்டிருந்த ஒருவனை மறுபடியுமாக அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தந்து, அவனுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தந்து வாழ வைக்கிற தேவனுடைய திட்டம். இங்கே உங்களுக்காக ஒரு வசனத்தை இங்கே போட்டிருக்கிறேன், உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஒரு மனிதன் நடுத்தெருவிலே படுத்துறங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் அவன் இழந்திருக்கிறான். அதற்கு காரணம் என்ன?
அவன் மறுபடியுமாக வாழ வைக்கப்பட வேண்டும் என்றால், அவன் வாழ வேண்டும் என்றால், அவன் குறைவற்ற வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? உலக பிரகாரமாக யோசித்தால் நீங்கள் நிறைய அட்வைஸை சொல்லுவீங்க, இல்லை நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க. அதை அலசி ஆராய்ந்து பார்ப்பீங்க. அதற்கான அந்த முடிவு என்ன, அதற்கான தீர்வு என்ன என்பதை பல விதங்களில் நீங்கள் சொல்லுவீர்கள். அதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லி அதற்கான விடிவை நீங்கள் சொல்லுவீர்கள். வேதவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது, பாவத்தின் விளைவுதான் ஒரு மனிதனை அந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. நாம் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது சில விஷயங்களை நாம் கேள்விப்படும் பொழுது சீக்கிரமாக முடிவு செய்து விடுகிறோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பின்பாக பல காரியங்கள் இருக்கின்றன. பல விஷயங்களை தீர விசாரிக்க வேண்டியது இருக்கிறது, கேட்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே மனு குலத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் பாவம்தான் என்பதை நாம் வேத வசனங்கள் மூலமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான் என்று வேதவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே 2 முக்கியமான விஷயங்கள். குறைவுள்ள வாழ்க்கைக்கு காரணம் பாவம், குறைவற்ற வாழ்க்கைக்கு காரணம் கிறிஸ்துவானவர் நமக்கு தருகிற ரட்சிப்பு. இந்த 2 முக்கியமான விஷயங்களை வைத்து மறுபடியுமாக நாம் உள்ளே போக போகிறோம். இந்த வசனத்தை மறுபடியுமாக உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். மறுபடியுமாக அந்த படத்துக்கு போயிட்டு நம்ம இங்கே வருவோம். இந்த நடுத்தெருவில் உறங்கி கொண்டிருக்கிற இந்த நபருக்கு ஒருவர் இரக்கம் பாராட்டி ஒரு வீட்டை கட்டி அதிலே போய் இவரை வைத்து அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டா, இவரால் அந்த வீட்டை நன்றாக வைத்து கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். என்னங்க, இந்த நபர் நடுத்தெருவிலே உறங்கி கொண்டிருக்க இந்த நபருக்கு ஒருவர் வீட்டை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து அவரை நல்ல ஒரு வீட்டில் செட்டில் பண்ணா அவர் அதை தக்க வைத்து கொள்ளுவாரா? ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ புரியும்படியாக சொல்லணும்னா, நிறைய பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையங்களை அரசாங்கம் ஏற்படுத்தி தருகிறது, அவர்களுக்கு வீடு வாசல்களை கட்டி தருகிறது. ஆனால் அந்த வீடு வாசல்களை பெற்றுக்கொண்ட அவர்கள் கௌரவமான வாழ்க்கைக்கு நேராக சென்றிருக்கிறார்களா, இல்லை என்றால் அதை விட்டு ஓடி வந்து மறுபடியுமாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, பிச்சைக்காரன் மாறவே இல்லை. அவனுக்கு என்னதான் அரசாங்கம் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் மறுபடியுமாக பிச்சை எடுப்பதற்கு 90% ஆட்கள் திரும்ப வந்து விடுகிறார்கள். அந்த 10% உண்மையாகவே அவர்கள் கால சூழ்நிலைகள் நிமித்தம் அவர்கள் பிச்சைக்காரர்களாக மாறினவர்கள், வேறு வழி இல்லாமல் பிச்சை எடுத்தவர்கள். அவர்கள் எல்லோருமே மறுபடியுமாக தங்கள் வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொண்டார்கள். அரசாங்கம் கொடுத்ததான அந்த உரிமைகளை பயன்படுத்தி அவர்கள் நன்றாய் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த 90% பிச்சைக்காரர்கள் மறுபடியுமாக பிச்சை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்கே பிரச்சனை அப்படின்னு நாம் யோசித்தோம் என்றால் மறுபடியும் உள்ள போயிடலாம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். மனம் மாறாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறாது. பிச்சைக்காரனுக்கும் பிச்சைக்கார மனநிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெக்கர் மைண்ட் செட். பிச்சைக்காரன் மாறிவிடுவான். ஒருவேளை சூழ்நிலைகள் நிமித்தமாக அவன் பிச்சை எடுத்து தன் வாழ்க்கையை அவன் ஓட்டி கொண்டிருந்தால் நல்ல வாய்ப்புகள் வரும்பொழுது அவன் மாறிவிடுவான், அவன் வாழ்க்கை தரம் மாறிவிடும். ஆனால் பிச்சைக்கார மனநிலையோடு இருக்கிற ஒருவனால் தன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. எவ்வளவு பணம் வந்தாலும், எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அதையெல்லாம் அவன் மறைத்து வைத்து கொண்டு மறுபடியுமாக பிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருப்பான். அம்மா தாயேன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறையா டிவி நியூஸில் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். பிச்சைக்காரர்கள் இறந்த பொழுது அவங்கக்கிட்ட இருந்து பல லட்சங்களை எடுத்ததை பார்த்துருக்குறோம், கோடிக்கணக்கில் எடுத்ததை கூட நாம் பார்த்துருக்குறோம். அப்படின்னா கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் அவங்களால வாழ முடியல, அவங்க பிச்சை எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த மனநிலை. என்ன கொடுத்தாலும் வாழ்க்கை தரம் மாறாது. ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த மனநிலை மாற வேண்டும் என்றால் அந்த மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்துவானவர் மாத்திரமே தன்னுடைய ரட்சிப்பின் மூலமாக ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்ற முடியும். ஒருவேளை அந்த பிச்சைக்காரனுக்கு நாம் கோடிக்கணக்காக பணம் கொடுத்தாலும் அதை அவன் வட்டிக்கு விட்டுவிட்டோ அல்லது மூட்டை கட்டி தலைக்கடியில் வைத்து கொண்டோ மறுபடியும் அவன் பிச்சை எடுத்து கொண்டுதான் இருக்க போகிறான். அந்த பணத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அவனால் மாற்ற முடியாது.
ஏனென்றால் அவனுடைய மனநிலை முழுவதுமாக வாங்குவதிலேயே இருக்கிறது, பிச்சை எடுப்பதிலேயே இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய மனம் புதிதானால் மாத்திரமே அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். ஒரு எக்ஸாம்பிளா இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்தவித இச்சையாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், அதை விட்டு விடுவதற்கான முயற்சியை செய்யும் பொழுது மாத்திரமே கிறிஸ்துவானவர் நமக்கு உதவி செய்து, நம்முடைய பலவீனத்திலே உதவி செய்து, அதை மேற்கொண்டு ஜெயித்து வாழ்வதற்கு உதவி செய்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுபடியுமாக இன்னொரு எக்ஸாம்பிள்குள்ள போலாம். அடிமைத்தன மனநிலை. அடிமைகளை விடுதலையாக்கி விடலாம், அடிமைத்தன மனநிலையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க முடியாது. கால சூழ்நிலை நிமித்தம் ஒருவர் அடிமைத்தனத்தில் இருந்தால் அவரை விடுதலையாக்கினார், அவர் நன்றாக வாழ்ந்து விட போகிறார். அவருக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயித்து காண்பிக்க போகிறார். ஆனால் அடிமைத்தன மனநிலையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கினால் மறுபடியுமாக வேறு எங்காவது சென்று அடிமைத்தனத்திற்குள்ளாக சிக்கிக்கொள்ளப் போகிறார்களே தவிர தங்களுடைய சுயாதீனத்தை அவர்கள் அனுபவிக்க போவதில்லை. பல டைம் அவங்க விடுதலை பண்ணாலும் எங்கேயோ போய் சிக்கிக்கொள்ள போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் யார் கீழாவது இருந்தால் மாத்திரமே அது என்னமோ சுகமான அனுபவமாக அவர்களுக்கு தெரியும். விடுதலையை அனுபவிக்க தெரியாதவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வேதாகமத்திலிருந்து உதாரணத்தை சொல்லணும்னா, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்கு மோசே மூலமாக கர்த்தர் அழைத்து வருகிறார். வனாந்தரத்தில் அவங்க சொல்றாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தா அங்கே நல்ல சோறை சாப்பிட்ருப்போம், நல்லா கறியை சாப்பிட்ருப்போம், அங்கே கொமிட்டிக்காய் கிடச்சிருக்கோம், அங்கே வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் கிடச்சிருக்கோம், இங்கே வனாந்தரத்தில் எங்களை கொல்லவா கூப்பிட்டு வந்த மோசே அப்படின்னு மோசைக்கிட்ட சண்டை போடுறாங்க. எப்படிங்க ஒரு சூப்பரான வாழ்க்கை வனாந்தரத்தில், ஃப்ரீடமான வாழ்க்கை, சமைக்கவே வேண்டாம், டெய்லி சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிருது, கிணற தோண்ட வேண்டாம், நிறைய வீட்டில் அண்டால தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்க வேண்டாம், ஓவர் டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ண வேண்டாம், கேட்டால் தாகத்திற்கு தண்ணி, சுகமான ஒரு வாழ்க்கையில் இருந்த அவர்கள் அடிமைத்தன மனநிலையில் இருந்தபடினாலே மறுபடியுமாக எகிப்துக்கு போவதற்கு புறப்பட்டார்கள். அதற்கான மனநிலையை அவர்கள் எப்பொழுதுமே வைத்திருந்தார்கள், அடிமைத்தன மனநிலை. ஒரு பக்கம் அது வேண்டான்னு சொன்னாலும் அந்த அடிமைத்தனத்தில் இருப்பதை அவர்கள் விரும்பினார்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கிறிஸ்தவத்தின் அடிப்படை என்ன? அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவது. அடிமைத்தனம், பிச்சைக்கார மனநிலை ஒரு அடிமைத்தனம், பாவம் ஒரு அடிமைத்தனம், அதீத கோபம் அடிமைத்தனம், பாலியல் இச்சை ஒரு அடிமைத்தனம், பண ஆசை ஒரு அடிமைத்தனம், புறங்கூறுதல் ஒரு அடிமைத்தனம், சோம்பேறித்தனம் ஒரு அடிமைத்தனம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அடிமைத்தனங்கள் நம்மை கீழாக்கி நம்மை மேற்கொள்வதற்கு காத்திருக்கின்றன. கிறிஸ்துவானவரால் மாத்திரமே நாம் விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட முடியும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். திருச்சபையின் நோக்கம் என்ன? உங்கள் மனதை புதிதாக்குவதுதான். திருச்சபை என்பது உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தப் போகிறது. உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிற வேலையை செய்கிறது. நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே புது சிருஷ்டியாக மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. மனதில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சபையின் நோக்கம் என்ன? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்குவது. ஆனால் மனுக்குலத்தின் நோக்கம் என்ன? மறுபடியும் பாவம் செய்து அதிலே விழுந்து விடுவது. விடுதலை என்பது கிறிஸ்துவானவர் மூலமாக மாத்திரமே வர முடியும். அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அவரால் மாத்திரமே நாம் முழுமையாக விடுதலை அடைய முடியும். இன்றைக்கு நிறைய நியூஸ் பேப்பரில் செய்தி, அதே போல் வாட்ஸ்அப்பில், சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். நிறைய விசுவாசிகள், நிறைய கிறிஸ்தவர்கள் பாவத்தில் சிக்கிக்கொண்டு கோர்ட்டு கேஸுன்னு போவதை, அரெஸ்ட் பண்ணப்படுவதை பார்க்குறோம். அப்படின்னா என்னென்னா, அவர்கள் கிறிஸ்துவை சரியாக அறியவில்லை, அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படவில்லை, கிறிஸ்துவானவரின் விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவானவர் தான் விடுதலையாக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவ அடிமைத்தனத்தை அவர்கள் விரும்புகிறார்கள், அந்த மனநிலையிலிருந்து மாறவில்லை. ரட்சிப்பின் திட்டம் அவரிடத்தில் செயல்படவில்லை, செயல்படுவதற்கு அவர்கள் விடவில்லை. சுய இச்சையினால இழுப்புண்டு இஷ்டப்படி வாழ்வதற்கு, பணக்காரர்களாக மாறுவதற்கு தீவிரித்து கொண்டிருக்கிறார்கள்.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். 2 வித்தியாசம் இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, அதே போல பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். பணம் தேவை, பண ஆசை அது தீமை. 2ற்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சபையினுடைய நோக்கம் உன்னதமானது. இங்கே நாம் பார்க்கிறோம், யோவான் 8:34 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். இதிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர் கிறிஸ்துவானவர் மாத்திரமே. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடினாலே நாமே மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவானவர் தான் நம்மை அதிலிருந்து மீட்க முடியும். மீட்பின் திட்டத்தினுடைய மிகப்பெரிய அந்த லட்சியம் என்ன? அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஜாம் பண்றேன் அதனால விடுதலை ஆயிடுவேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க இது என்னுடைய பலவீனம், அப்படிதான் இருப்பேன். இல்லை, விடுதலையை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது, இன்னும் பாவத்தை விட்டு விடுவதற்கு ரத்தம் சிந்துகிற அளவிற்கு நீங்கள் போராடவில்லையே. சில பாவங்களை மேற்கொள்வதற்கு ரத்தம் சிந்துகிற அளவிற்கு போராட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு ப்ராசஸ். சபை என்பது நம்மை விடுதலையாக்கி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைப்பதற்கு தயார்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. ரோமர் 6:20 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, பாவத்திற்கு நீங்கள் அடிமையாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். அப்போ பாவத்திற்கு அடிமையாய் இருந்தா நல்வாழ்க்கை இராது. அப்போ எக்லீசியா என்கிறதான இந்த குரியோக்கோனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வெளியே இருக்கிற ஒரு நபரை உள்ளே கொண்டு வருதல், குறைவுள்ள வாழ்க்கை வாழுகிற ஒருவரை நிறைவான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருதல். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆசீர்வதித்தல். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்றால் பணம் தான் ஆசீர்வாதம் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? வீடு வாசல் பணம் தான் ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அவைகளை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது பணமும் பொருளும் அல்ல. அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. யோசித்து பாருங்கள். நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், நல்ல குடும்பம், நல்ல மனநிலை, நல்ல சூழ்நிலை, நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல சர்ச்சு, நல்ல பாஸ்டரு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. உங்ககிட்ட கேட்டால் நிறைய லிஸ்ட் போடுவீங்க. அப்போ ஆசீர்வாதம் என்பது வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களையும் கொடுப்பது தான் ஆசீர்வாதம். அதில் ஒன்று தான் பணம். அப்போ ஆசீர்வதித்தல் தான் தேவனுடைய திட்டம். அப்போ ரட்சிப்பு அப்படின்னும் பொழுது அழைத்தல், மீட்குதல், ரட்சித்தல் என்கிறதான அந்த மீட்பின் திட்டத்தை குறிக்கிறது. எக்லீசியாவினுடைய அந்த ப்ரோக்ராம் என்னன்னா, அழைத்தல், மீட்குதல், ரட்சித்தல். எக்லீசியாவின் திட்டம் என்ன? நோக்கம் என்ன? அழைத்தல், மீட்குதல், ரட்சித்தல். எதற்காக? ஆசீர்வதிப்பதற்காக, நிறைவான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு செல்வதற்காக. ஸ்ட்ரீட்ல தெருவில் விழுந்திருப்பவனை மறுபடியுமாக ரீஸ்டோர் பண்ணுகிற, அவனை வாழ வைக்கிற ஒரு திட்டம். மனநிலையில் மாற்றம் வந்தால்தான் அவன் வாழ முடியும் என்கிறதான அந்த காரியங்களை நாம் பார்த்தோம். உள்ளே வருவது தான் தேவனுடைய திட்டம். ஏதேன் தோட்டத்தில் அருமையாய் வாழ்ந்ததான ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டியதாக இருந்தது. வெளியே வந்து விட்டார்கள். மறுபடியும் அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு தேவன் திட்டம் செய்தார். அந்த திட்டம் தான் எக்லீசியா. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எக்லீசியா இருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டின் எக்லீசியா, பழைய ஏற்பாட்டிலும் எக்லீசியா இருக்கிறது. அதை குறித்துதான பாடங்களை நாம் விரைவில் நடத்தப் போகிறோம். புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். மீட்பின் திட்டம் ஏதேனை விட்டு ஆதாமும் ஏவாளும் வெளியே வந்த உடனேயே கர்த்தர் அதை செயல்பாட்டில் கொண்டு வந்து விட்டார். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமது சாயலாக, தமது ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை ரட்சித்து மீட்டு அவனை வாழ வைத்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு வர வேண்டிய அந்த திட்டத்தை தேவனாகிய கர்த்தர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் மறந்து விடக்கூடாது. இப்போ மறுபடியும் உள்ளே வரும் பொழுது, வெளியே உள்ளே அப்படின்னும் போது பழைய ஏற்பாட்டிலிருந்து சில விஷயங்களை சொல்லி தந்து இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்ய போகிறேன். வெளியே உள்ளே. ஏற்கனவே சொன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தார்கள். அதை எடுத்துக்கொள்வோம். எகிப்து அப்படின்னும் பொழுது அது அடிமைத்தனம். யாத்திரையாகமம் 13:3 வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். அப்போ எகிப்து என்பதுனா அடிமைத்தனம். அங்க சாப்பாடு கொடுத்தாங்க, ஆனால் அது பற்றாக்குறை தான். அவர்கள் வீட்டை கொடுத்தார்கள், அதுவும் போதுமான அளவு அல்ல. பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு கூட அங்கே நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தன. சொந்த பிள்ளையே தண்ணீரில் போடும் அளவிற்கு கட்டுப்பாடுகள்.
பலுகி பெருக முடியாது, நல்ல உணவு இல்லை, நன்றாக உறங்க முடியாது, கடுமையாக வேலை செய்ய வேண்டும், எல்லாவற்றிற்கும் கஷ்டம், அடிமைத்தனம். இவர்களை அடிமைகளாக வைத்து அவர்கள் தங்கள் தேசத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். இவருடைய உழைப்பை அவர்கள் சுரண்டி அவர்கள் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எகிப்து அடிமைத்தனம், குறைவுள்ள வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்த அந்த நிகழ்வு என்னன்னா, குறைவுள்ள வாழ்க்கை, அது ஒரு அடிமைத்தனம். அதனாலதான் மோசே இங்கே விதமாக சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். நம்மையும் கர்த்தர் ஒரு நாளிலே அவ்விதமாக அடிமைத்தனத்திலிருந்து தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. அந்த ப்ராசஸ்குள்ள தான் நாம வந்திருக்கிறோம். எகிப்து என்பது அடிமைத்தனம், குறைவுள்ள வாழ்க்கை. இந்த குறைவுள்ள வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஒரு மனுஷன் வாழ முடியாது. எப்பொழுதுமே மன அழுத்தத்திலே, போராட்டத்திலே வாழ வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்களும் இன்றைக்கும் மன போராட்டத்தில், மன அழுத்தத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ரட்சிப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சுய பரிசோதனை செய்து எங்கே தவறினோம் என்று பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம், குறைவுள்ள வாழ்க்கை. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு இங்கே யாத்திரையாகமம் 20:2 தேவனாகிய கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இப்போ எகிப்து ஒரு அடிமைத்தனம், குறைவுள்ள வாழ்க்கை. அந்த பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருந்த ஒரு மனிதனை போல அவன் டெய்லி பிச்சை எடுத்து சாப்பிடலாம். வரவங்களாம் மனம் இறங்கி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் அது குறைவு தான், வயிற்றிற்கு அது பத்தாது, தேவையான அளவு உணவு இல்லை. ஏதோ ஒரு அட்டைப்பட்டியை வைத்துக்கொண்டு ரோட்டில் படுத்துட்டு தான் இருக்கணும். டெய்லியும் அவனுடைய வாழ்க்கை போராட்டம் தான். தேவனை அறியாத வாழ்க்கையும் அவ்விதமாகத்தான் இருக்கிறது. தேவனை அறிந்த உடனேயே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான திட்டத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த வசனத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ மீட்பின் திட்டத்தில் எகிப்திலிருந்து அவங்கள கர்த்தர் வெளியே கொண்டு வந்து நேராக கானானுக்கு கொண்டு போகல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்னா, வனாந்திர மார்க்கமாக 40 ஆண்டுகள் நடத்தினார். அப்படி வனாந்திர மார்க்கமாக அவர்களை நடத்தினதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு முன்பாக ஒரு வனாந்திரம். அந்த வனாந்திரத்திற்கு நோக்கம் என்ன, காரணம் என்னன்னு உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும், தம்முடைய கட்டளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ரட்சிக்கப்பட்ட உடனேயே, கிறிஸ்துவானவரை நாம் ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்முடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னா, உடனே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிருமா, நிறைவான வாழ்க்கைக்குள்ள வந்துருவோமா அப்படின்னா அல்ல. அதற்கு முன்பாக ஒரு வனாந்தர பாதையிலே நடக்க வேண்டும். இந்த வனாந்தர பாதை தான் நம்மை உருவாக்குகிறது, நம்முடைய மனதை மறுரூபமாக்குகிறது. இந்த வனாந்தர பயணம் என்பது ஒரு சோதனை. சோதனைனா நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை. சோதனை என்பது நம்மளை டெஸ்ட் பண்றது, நம்முடைய கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்றது. எந்த அளவுக்கு நம்முடைய குணாதிசயங்களை மாற்ற முடியும், எந்த அளவுக்கு நாம் வித்ஸ்டாண்ட் பண்ணுவோம், எந்த அளவுக்கு பிரச்சனைகளை நாம் சகிப்போம், எந்த அளவுக்கு போராட்டங்களை நாம் சகிப்போம், எந்த அளவுக்கு மனநிலையிலே நாம் சரியாக இருப்போம் என்பதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதற்கு தகுந்தவாறு நம்மை ஆசீர்வதித்தல். உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேன், அந்த ஃபேனை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட வைக்க முடியும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஓடுனா ஒருவேளை அந்த ரெக்கையெல்லாம் உடஞ்சிரும். அப்போ அந்த ஸ்பீடுக்கு தகுந்தவாறு அதை டிசைன் பண்ணுவாங்க. அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, அதனுடைய ஸ்டாண்டு, அதனுடைய பவர் ரேட்டிங் எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அதற்கு மேலே ஓடுனா அது உடஞ்சி பீஸ் பீஸ் ஆயிரும், அல்லது பற்றி எரிந்து சாம்பலாகி போய்விடும். இப்போ அதற்கு தகுந்தவாறு அந்த ஃபேனை உருவாக்கி அவங்க மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அப்போது அது பயங்கரமாக சேல் ஆகுது, எல்லாராலும் விரும்பப்படுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை, ஒரு த்ராட்டல். அந்த த்ராட்டல் மூலியமாக கர்த்தர் நம்முடைய கெப்பாசிட்டியை செக் பண்ணி அதற்கேற்றவாறு நம்மை உருவாக்கி அதற்கு தகுந்தவாறு நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். எல்லாருடைய கெப்பாசிட்டியும் ஒரே போல அல்ல. ஒவ்வொருடைய அறிவுத்திறமை வெவ்வேறு விதமாக கர்த்தர் கொடுத்திருக்கார். ஒவ்வொருடைய ஐக்கியம் வித்தியாசமானது.
ஒவ்வொருடைய வாழ்க்கை தரம் வித்தியாசமானது. அவரவர்களுக்கேற்ற நல்ல ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். அது ஒரு சோதனை மூலமாக சோதிக்கப்பட்டு பின்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இது ஒரு சோதனை. இந்த சோதனை காலத்துல குறைவே இருக்காது. என்ன குறைவு இருக்காது அப்படின்னா, அந்த வனாந்தர மார்க்கத்துல 40 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் நடத்தினார். அவர்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, எதையும் கட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை இந்த 40 ஆண்டு இரவும் பகலும் போஷித்தார். இரவிலே அக்னி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம், ஃபுல் ஏசி கண்ட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோல்ல அவங்கள கொண்டு போனாரு. இரவுல அந்த வெளிச்சம் வழிகாட்டினது. பகல் முழுவதும் சூரிய அந்த வெளிச்சத்தினுடைய தாக்கம் அவர்களை பாதிக்காதபடிக்கு ஒரு ஏசி, ஒரு மேக ஸ்தம்பம். அவங்க காலு வீங்கவே இல்லையாமா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு பழசாகவே போலையாமா. ஏன்னா வெயில் அடிக்கடி காய வச்சா தான் ட்ரெஸ் பழசாயிரும். அவங்க ட்ரெஸ்ஸு பழையதாக மாறவில்லை. அவங்க துணிமணிகள் அப்படியே புதிதாகவே இருந்தது. காரணம், இரவும் பகலும் அவங்க ஏசியில் நடந்திருக்கிறாங்க, கிளைமேட் கண்ட்ரோலில் நடந்திருக்கிறாங்க. வானத்தின் அப்பமாகிய மன்னாவை, தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். கேட்டார்கள், காடையை பெற்றுக்கொண்டார்கள். காடை வேணும்னாங்க, உடனே கர்த்தர் அவங்களுக்கு காடையை கொடுத்தாரு. அப்புறம் தண்ணி வேணும்னாங்க, தண்ணி கொடுத்தாரு. எல்லாமே கொடுத்தார். நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை திறமைகளையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் பொல்லாதது. உங்கள் எதிராளி ஒருவன் இருக்கிறான். அவனை மேற்கொள்வதற்கு ஒரு வில் வித்தை தேவை. உங்கள் எதிராளியான சாத்தானை ஜெயிப்பதற்கு ஒரு வில் வித்தை தேவை. அவனுடைய எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய வித்தை உங்களுக்கு தேவை. அரண்களை நிர்மூலமாக்குகிற ஜப ஆவியை நீங்கள் பெற வேண்டும். பிசாசின் தந்திரங்களை இனம் கண்டு அவனை வீழ்த்துகிற அந்த அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய தந்திரங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய அந்த பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு வேண்டும். இவைகள் எல்லாமே இந்த வனாந்தர பயணத்துல கர்த்தர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? அப்போ வனாந்தரம் இல்லாமல் கானானுக்குள்ளாக செல்ல முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே வாழ்க்கை அப்படியே மாறி கோடீஸ்வரன் ஆகி நாசமா போயிடணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சே? ஆமா, உருவாகாதவர்கள் கையில் கொடுக்கிற எந்த பொருளும் உருப்படாது. உருவாகாதவர்கள் கையில் என்ன கொடுத்தாலும் அது உருப்படாது. பிச்சைக்காரன் கையில் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அடுத்த நாள் அது பிச்சை தான் எடுத்துட்டு இருப்பான். ஆனால் அவன் மனநிலையில் மாற்றம் வந்தால் அந்த கோடிகளை வைத்து பல கோடிகளாக அதை அவன் பெருக பண்ணி பல ஆயிரங்களுக்கு வேலையை கொடுத்து ஸ்தானத்தில் நிற்பான். அப்போ கிறிஸ்தவனாக நீங்கள் மாறின உடனேயே, சபைக்குள்ளாக வந்த உடனேயே ஒரு வனாந்தர மார்க்கமாக கர்த்தர் உங்களை கொண்டு சென்று கொண்டே இருப்பார். அந்த வனாந்தர மார்க்கம் எப்பொழுது முடியும்னா அது உங்க கையில தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் உருவாகி விடுவீர்கள். எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்காம டிலே பண்ணிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் காலங்கள் தாழ்த்தப்படும். ஆனால் ஒன்று, அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கொண்டே இருப்பார். அந்த குறைவுள்ள வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை சந்திக்க அங்கே யாருமே இல்லை. அது ஒரு நடு தெரு. அந்த தெருவில் யாராவது இறங்கி பிச்சை போட்டால் மாத்திரமே உண்டு. ஆனால் இங்கே உங்களை போஷிக்கிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். உங்கள் தேவைகளை பரலோகம் சந்திக்கும். ஆனால் இது குறைவற்ற வாழ்க்கையை தவிர நிறைவான வாழ்க்கை அல்ல. குறைவற்ற வாழ்க்கைக்கு காரணம் உங்களை உருவாக்குவது. எல்லாவற்றையும் கொடுத்துட்டா மனுஷன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். யோசித்து பாருங்க, ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கையில் இருக்க அத்தனை பிஸ்கட்டையும் கீழே போட்டிங்கன்னா திரும்ப கூப்பிட்டீங்கன்னா திரும்பவே பார்க்காது, அதையே சாப்பிட்ருக்கோம். ஒரு பிஸ்கெட்டை போட்டு கையில் ஒரு 5 பிஸ்கெட்டை வச்சிருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப உங்களை பார்த்து என்ன பண்ணோம், வாலாட்டிகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா கொடுக்கலாம். இதே தான் மனுஷனுக்கு இருக்கிற புத்தியும். எல்லாத்தையும் கொடுத்தா கர்த்தருக்கு முதுகை காட்டுவான். வேதத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தேவனிடத்தில் நன்மை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்தில் அவருக்கு முதுகை காட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தாங்களாம். வான ராக்கினிக்கு அவங்க அப்பத்தை சுட்டாருங்களாம். மேலோகுக்கு தங்கள் பிள்ளைகளை பலியாக செலுத்தினார்களாம். ஆசீர்வாதத்தை பெற்றதெல்லாம் கர்த்தர்கிட்ட எல்லா கேடான விஷயத்தையும் செய்து தேவனை விட்டு பிரிந்து போனார்கள், முதுகை காண்பித்தார்கள். அப்போ வனாந்தர மார்க்கத்தில் நீங்கள் உருவாக வேண்டும் என்றால் குறைவற்ற வாழ்க்கை, எல்லாமே அப்படியே கரெக்டாக இருக்கும், எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. சம்பாரிச்ச காசு எல்லாம் கரெக்டாக செலவாயிரும். ₹1 சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா வனாந்தர மார்க்கமாக போயிட்டுருக்கீங்க.
எல்லாம் கரெக்டாக வரும், தானிக்கு தீனிக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரே சங்கட்டமாக இருக்கும். எல்லாம் வீடு கட்டிட்டான், நான் கட்டலையே. எல்லாம் காரம் வாங்கிட்டான், நான் வாங்கலையே. எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் நல்லா இல்லையே அப்படின்னு யோசிக்க தோணும். நீ கிறிஸ்தவனாக இருந்தால், கிறிஸ்துவை பின்பற்றுபவராக இருந்தால், சபைக்குள்ள இருந்தா கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். காலம் வரும் பொழுது நினைத்து பார்க்காத உயரத்தில் அவர் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இக்கால பாடுகள் பிற்கால மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. வனாந்தர மார்க்கம் குறைவற்ற வாழ்க்கையை தவிர அது நிறைவான வாழ்க்கை அல்ல. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். என்னெல்லாம் பிரச்சனை வருதோ ஜெபம் பண்ணினா ஆண்டவர் கேட்டுருவாரு. சோறு இல்லை ஆண்டவர், சோறை தந்துடுவார். வீடு இல்லை ஆண்டவரை, நல்ல வாடகை வீட்டை தந்துடுவார். எல்லாத்தையும் தருவார். ஏன்னா உங்களை சோதித்து பார்த்து உங்கள் இருதயம் தேவன் மீது எவ்வளவு பற்றுதலாக இருக்கிறது என்பதை அறிந்து, எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கிறீங்க அப்படின்னு புரிந்து கொண்டு, ஒருவேளை ஸ்ட்ராங் மைண்டாக இல்லைன்னா அதை உருவாக்கி, ஒருவேளை பணத்தை செலவு செய்கிற பக்குவம் இல்லாமல் இருந்தால் அந்த பக்குவத்தை கொண்டு வந்து தந்து, ஒருவேளை மனிதர்களோடு சரியான உறவை வைத்துக்கொள்ள முடியாத முற்கோபிகளாக இருந்தால் அந்த கோபத்தை எல்லாம் தனித்து உங்களை வாழ வைப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்கள் இருதயத்தை மறுரூபமாக்கி பின்பு உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த உருவாக்கப்படுகிற காலகட்டங்களிலே குறைவு ஒன்றும் இருக்காது. ஏனென்றால் குறைவு வரும் பொழுதெல்லாம் நிறைவாக்க உடனேயே அவர் வந்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி விடுவார். ஆனால் இந்த வனாந்தரத்திலே ஒருவன் உருவாக்கப்பட வேண்டும். வனாந்தரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கின்றதான அவனை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியமான களம். மறந்துவிடக்கூடாது. இதை தான் வேறு விதமாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. அதை குறித்து நான் பேச வரவில்லை. தவறான உபதேசங்கள் குறித்து நமக்கு கவலை இல்லை. வனாந்தர மார்க்கமாக பயணம் செய்தால்தான் கானானுக்குள்ளாக செல்ல முடியும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வனாந்தரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என்னாகமம் 16, 13, 14, 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வனாந்தர மார்க்கத்தை பொறுத்து கொள்ளாத இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் போடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ, எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ அப்படின்றாங்க. ஏங்க, அவனே அடிமைத்தனத்தில் இருந்தான் எகிப்துல. அதை என்ன சொல்றான் இப்போ, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாமா. எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நாமும் அப்படிதான் இருக்கிறோம். நான் ஆண்டவர் அறியாம இருந்தால் நல்லா இருந்திருப்பேன், நான் இஷ்டப்படி வாழ்ந்திருப்பேன். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கே வாழ்க்கையில பிரச்சனை. எல்லாம் சொன்னாங்க, இயேசுகிட்ட போகாத, அவரு ரொம்ப துன்பப்படுத்துவாரு, கஷ்டப்படுத்துற ஆண்டவர், எப்பயும் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாரு, நீ வாழவே முடியாது, இது நொட்ட அதை நொட்டன்னு உன்னை குறை சொல்லிட்டே இருப்பாரு, உன்னை வாழ வைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. துன்பக் கடவுள்னு சொன்னாங்க. தெரியாம உள்ள வந்துட்டேன், துன்பப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வனாந்திர மார்க்கம் நம்மை உருவாக்குவதற்கு மாத்திரமே, நம்மை கொன்று போட்டு அழித்து போடுவதற்கு அல்ல, நம்மை நிர்மூலமாக்க அல்ல. அப்போ இங்க இந்த வனாந்தரத்தில் அப்படி அவங்க சொன்னாங்க. அடுத்தது வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை, இந்த மனிதனுடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ, நாங்கள் வருவதில்லை என்றார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு நடத்துகிற ஊழியக்காரர்கள் மீது விதமாக சண்டை போடுகிற, அதே போல ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினவர்களோடு போராடுகிற, சண்டை பிடிக்கிற, முரண்டு பிடிக்கிற ஆட்களை நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு சந்திக்கிற சவால்கள் எல்லாம் நம்மை உருவாக்குவதற்காகத்தான். உங்களை பார்த்து சொல்கிறேன், சிலர் வனாந்தர மார்க்கமாக நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், சிலர் கானானுக்குள்ளாக பிரவேசித்து விட்டீர்கள். 2 கோஷ்டி இங்கே இருக்கிறீங்க, 2 பிரிவினரும் 2 கோஷ்டியும் உள்ளதான் இருக்கிறீங்க. சிலர் சோதனையை சகித்து உருவாகி ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறீர்கள், சிலர் வனாந்தர மார்க்கமாக போய்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் கானானுக்குள்ளாக கொண்டு போவார். 2 பிரிவினரும் 2 விதமான மக்களும் இந்த இணைப்பில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. வனாந்திரம் ஒரு சோதனை நம்மை உருவாக்குவதற்கு. இந்த வனாந்திரம் சோதனை, அது குறைவற்ற வாழ்க்கை. கலாத்தியர் 5:1 வாசிக்கிறோம், ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இந்த போராட்டங்களை பார்த்து, நமக்கு வருகிறதான இந்த சோதனைகளை பார்த்து மறுபடியுமாக அடிமைத்தனத்திற்குள்ளாக போய்விடாதபடி, பாவ அடிமைத்தனத்திற்குள்ளாக சிக்கிக்கொள்ளாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாக ஆதிருங்கள். 1 கொரிந்தியர் 7:23. எனவே நாம் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. ஏனென்றால் உருவாக்குவதற்காகத்தான்
இந்த வனாந்தர வாழ்க்கை. வனாந்தரம் நம்மை உருவாக்குகிறது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், சபைக்குள்ளாக வந்த யாவருக்கும் எந்த குறையும் இல்லை. குறைவற்ற வாழ்க்கையை தான் கர்த்தர் தந்திருக்கிறார். அழுது ஜெபித்த பொழுது நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். போராடின பொழுது நமக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். நாம் தனித்து விடப்படவில்லை. நம்மோடு இரவும் பகலும் அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை நடத்த வல்லவராகிய பரிசுத்த ஆவியான நிறைவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெளியே உள்ளே என்பது கானான். இந்த வனாந்தர பயணத்தில் நாம் உருவான பின்பு கானானுக்குள்ளாக போவதற்கான வாய்ப்பை கர்த்தர் உருவாக்குகிறார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம், நிறைவான வாழ்க்கை. நம்முடைய அந்த அடிமைத்தன மனநிலையிலிருந்து, அந்த பிச்சைக்கார மனநிலையிலிருந்து, இச்சை மனநிலையிலிருந்து, பாவ குணாதிசயத்தின் மனநிலையிலிருந்து நம்மை மாற்றி உருவாக்கி பின்பு கானானுக்குள்ளாக கொண்டு போய் நம்மை விடுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா பாவம் எப்பொழுதுமே ஒருவனை வாழ விடாது. பாவி மிகுந்த நன்மைகளை கெடுப்பான்னு வேதவசனம் சொல்கிறது. பாவியால் எதையுமே அனுபவிக்க முடியாது. அவன் இச்சை அவனை தூரப்படுத்தும், அவனை கொல்லும். அப்போ கானானுக்குள்ளே கொண்டு போவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். கானான் நிறைவான ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்களை அவ்விதமாகத்தான் தேவன் நடத்தி நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து அவர் காண்பித்திருக்கிறார். அடிமைத்தனம் அது குறைவுள்ள வாழ்க்கை, வனாந்தரம் அது குறைவற்ற வாழ்க்கை, கானான் நிறைவான வாழ்க்கை. அந்த நிறைவான வாழ்க்கைக்கு நேராக நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்மை உருவாக்குகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மறந்துவிடக்கூடாது. இங்கே பார்க்கும் பொழுது உபாகம் 11:9 நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படி இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கை கொள்வீர்களாக. கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் இஷ்டப்படி வாழ்வதற்கல்ல, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ வேண்டும். இந்த வனாந்தரமே நம்மை உருவாக்குகிறது. ரூல்னா ரூல் தான். மிலிட்ரியில் போய் ஒருத்தர் வேலை செய்யணும்னா காலை இத்தனை மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும். இந்த வேலையை செய்யணும், செஞ்சு தான் ஆகணும். முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 10 வருஷம் 20 வருஷம் அவர் பழக்கப்பட்ட பின்பு டிஃபால்ட்டாக அவர் வழக்கத்தின்படி எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்வார். அதற்கு ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அந்த பயிற்சி தான் அவரை உருவாக்குகிறது. அதே போல தான் வனாந்திரம் நம்மை உருவாக்குகிறது. நாம் சுதந்திரிக்க போகிற அந்த ஆசீர்வாதங்களை சரியாய் பயன்படுத்தி நம்மை போன்று காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தவர்களை மறுபடியும் காணியாட்சிக்கு உள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை செய்வதற்கு, நம் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம்மை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இதோட முடிஞ்சு போறதில்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, நித்திய ஜீவன். 4வது நித்திய ஜீவன். இந்த உலக வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போவதில்லை. நித்திய ஜீவன், புதிய வானம் புதிய பூமி. நித்திய வாழ்க்கைக்கு நம்மை தயார் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதில்லை. நித்திய காலமாக நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். நித்திய வாழ்க்கைக்கு நம்மை தேவன் தயார் செய்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர்கள் நிருபம் 11:8 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். அவன் ஊர் என்கிறதான கல்தைய தேசத்திலிருந்து வந்தான். அன்றைய காலகட்டத்தில் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்பட்ட ஊர் என்கிறதான கல்தைய தேசத்திலிருந்து வந்தான். அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அங்கே வாழ்ந்ததான ஒரு இனம். அங்கிருந்து வந்தவன் செல்வ சீமானா இருந்தும் அவன் கூடாரங்களிலே குடியிருந்தானா. ஏன் அப்படின்னா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தானா. அப்படின்னா புதிய வானம் புதிய பூமி அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். இந்த பூமிக்கு அஸ்திபாரம் இல்லை, ஹேங்கிங் ஆன் நத்திங். வெட்ட வெளியில அந்தரத்தில மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளியிலே பூமி மிதந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புதிய வானம் புதிய பூமிக்கு அஸ்திபாரங்கள் இருக்கின்றன. அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் அதை குறித்து வாசிக்கலாம்.
அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கை என்ன? இங்கே நன்றாய் வாழ்ந்து மரித்து போவதல்ல, நன்றாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே தேவனை அறியாதவர்களை, குறைவுள்ள வாழ்க்கையில் இருக்கிறவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்ற வேண்டிய பணியை நாம் செய்து அவர்களையும் தேவ ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஆஸ்தியினாலே, நம்முடைய அறிவினாலே, நம்முடைய புத்தியினாலே நாம் பலரை நீதிக்குட்படுத்த வேண்டும். அவருடைய திறமைக்கு தகுந்தவாறு, மற்றவர்கள் சொல்லுகிறபடி அல்ல, கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறபடி. மற்றவர்கள் உங்களை உணர்ச்சி வசப்பட வைத்து செய்ய வைக்கிற காரியங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி நீங்கள் செய்கிற ஊழியங்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? மோட்டிவேஷனல், நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? சிலர் உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் பிடுங்கி போயிடுவாங்க, உங்களை ஒன்னிலமாக்கிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்? ஊழியம் என்பது கர்த்தர் உங்களுக்கு உணர்த்த வேண்டும். எந்த விதமான ஊழியத்தை செய்ய வேண்டும், எவ்விதமாக ஊழியத்தை செய்ய வேண்டும், எப்படி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பது, எப்படி மற்றவருடைய வாழ்க்கையை நம்ம இம்பாக்ட் பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றுவது, குறைவுள்ள வாழ்க்கையிலிருந்து நிறைவான வாழ்க்கையின் நேராக எப்படி நடத்துவது என்பதையெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு மனிதர்கள் முன்மாதிரிகள் அல்ல, வேதம் தான் நமக்கு முன்மாதிரி. இன்றைக்கு வாழ்கிற மனிதர்கள் அல்ல, கர்த்தர் தான் நமக்கு முன்மாதிரியான காரியங்களை வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நாம் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டோ மனிதனுடைய வார்த்தையை கேட்டோ முடிவெடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவானவருடைய சபையில அங்கம் வகிக்கிற நாம் கர்த்தருடைய அறிவை பயன்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நம்முடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக வாழ்வது அல்ல, நித்திய ஜீவனுக்கு போவது. நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்மை போல காணியாட்சிக்கு புறம்பாய் இருக்கிறவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டிய வேலையும் நாம் செய்து பின்பு நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம், நோக்கம். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா எதுக்காக ஆசீர்வதிக்கிறாரு? ஒருவேளை உங்களை ஐஸ்வர்யவானமாக மாத்திட்டாருன்னா அப்படியே சுகபோகமாக டாம்பிகமாக வாழ்வதற்கு அல்ல, அதை கொண்டு ஊழியம் செய்வதற்கு. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அங்கே கனம் பொருந்திய ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்தியினாலே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கனம் பொருந்திய ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளினாலே நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால், ஒருவேளை ஐஸ்வர்யத்தினாலே ஆசீர்வதித்தால், அந்த ஆஸ்தியினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதை வைத்துக்கொண்டு லக்ஸரியா வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அதற்காக நடுத்தருவில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அதை சரியான விதத்தில், சரியான ரீதியில, கர்த்தருடைய ஒத்தாசையோடு, அவர் நமக்கு கொடுக்கிற அறிவோடு, அந்த விவேகத்தோடு, அவருடைய ஆலோசனையின்படி நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நாம் இஷ்டப்படி அல்ல, கர்த்தரின் சித்தத்தின்படி வாழ வேண்டும். அவர் சொல்லுகிறபடி வாழ்ந்து நம்முடைய ஆஸ்தியினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு நிறைய அறிவு இருந்தால் அந்த அறிவினாலே ஊழியம் செய்யணும். ஒருவேளை பலசாலியாக இருந்தால் அந்த பலத்தினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்து நாம் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும். அநீத உலக பொருளினாலே ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ மறுபடியும் உங்களுக்காக நினைப்பூட்டுகிறேன். 4 நிலைகள்: குறைவுள்ள வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. திருச்சபையின் நோக்கம் என்ன? குறைவுள்ள வாழ்க்கையில் இருக்கிற ஒருவனை குறைவற்ற வாழ்க்கையில் கொண்டு வந்து பக்குவப்படுத்தி உருவாக்கி அவனுக்கு நிறைவான வாழ்க்கையை தந்து இந்த நிறைவான வாழ்க்கையில் ஆத்துமாக்களை சம்பாதித்து நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும். பரலோகத்திற்கு வரும் பொழுது நீங்கள் வைத்திருக்கிற ஆஸ்தியும் வீடும் பொருளும் வரப்போவதில்லை. நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் தான் உங்களுடைய ஐஸ்வர்யம். பரலோகத்தினுடைய ஐஸ்வர்யம் என்ன? நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ நிறைவான வாழ்க்கையில நாம் வாழ்ந்து ஆத்துமாக்களை சம்பாதித்து நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும். அப்போ இந்த 4 நிலைகள். குறைவுள்ள வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது எகிப்து, குறைவற்ற வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது வனாந்திரம். ஏனென்றால் குறைவுகள் வரும் பொழுதெல்லாம் அங்கே அதை நிறைவாக்குவதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். குறைவுள்ள வாழ்க்கையில யாரும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். முடிந்த அளவுக்கு நம்மிடத்தில் பிடுங்கிக் கொள்வதற்கு தான் ஆட்கள் வருவார்கள். நம்மளை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளை சக்கையாக பிழிந்து விட்டு நம்மை தூக்கி எறிகிறவர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு குறைவுள்ள வாழ்க்கையிலிருந்து குறைவற்ற வாழ்க்கைக்கு வரும் பொழுது நம் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். கேட்டும் சந்திப்பார், கேட்காமலும் சந்திப்பார். நோக்கம் என்ன? உருவாக்குவதற்கு. உருவாக்கின பின்பு அதற்கேற்ற நிறைவான வாழ்க்கையை, ஆசீர்வாதத்தை தருகிறவராய் இருக்கிறார். அந்த நிறைவான வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கென்று பிரியமாய் வாழ்ந்து
ஆத்துமாக்களை சம்பாதித்து நித்திய வாழ்க்கையில நாம் சம்பாதித்த ஆத்துமாக்களோடு அவருடைய சன்னிதானத்தில் வந்து நின்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சாயலும் ரூபமாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலும் தேவ ரூபமாய் இருக்கிறபடினாலே ஒருவன் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தமில்லை என்று வேதவசனம் சொல்கிறபடினாலே நாம் அந்த ஊழியத்தை செய்து நித்திய வாழ்க்கைக்கு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய அறுவடையோடு, ஆத்தும அறுவடையோடு நாம் தேவனை சந்திக்க வேண்டும். ஒருவேளை நாம் அதை செய்ய முடியாவிட்டால் செய்கிறவர்களுக்கு கையிலாக கொடுத்து உதவி செய்து அதிலே பங்கு பெற்று ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 4 நிலைகள்: குறைவுள்ள வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. இதுதான் தேவனுடைய சித்தமும் திட்டமுமாயிருக்கிறது. திருச்சபை குறித்ததான இந்த திட்டத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அது மிகுந்த பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கும் என்பதை நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். குறைவுள்ள வாழ்க்கை எகிப்து, குறைவற்ற வாழ்க்கை வனாந்திரம், நிறைவான வாழ்க்கை கானான், நித்திய வாழ்க்கை நித்திய ஜீவன். இந்த 4 நிலைகள் தான் எக்லீசியாவுக்கான தேவனுடைய திட்டமாயிருக்கிறது, மனுக்குலத்திற்கான தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. வெளியே உள்ளே. வெளியே இருக்கும் பொழுது அடிமைகளாயிருந்தோம், உள்ளே புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். ரோமர் 8:15 வாசிக்கும் பொழுது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கலாத்தியர் 4:7, ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாய் ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மனுக்குலத்திற்கான தேவ திட்டமாகிய எக்லியேசியாக்குள்ள வந்தால் மாத்திரமே ஒரு மனிதன் மறுபடியுமாக தேவனுடைய புத்திரனாக மாறக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெறுகிறான். இல்லை என்றால் அவன் நித்திய காலமாக அடிமையாயிருந்து அவன் இந்த உலகத்தில் நித்திய ஜீவனுக்கு வர முடியாது. அப்போ அடிமைகளாய் இருக்கிறவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய வேலை யாருடையது? நிறைவான வாழ்க்கைக்குள்ளாக ஒருவன் வரும் பொழுது, கானானுக்குள்ளாக வரும் பொழுது அவன் செய்ய வேண்டிய வேலை. வனாந்தரத்தில் ஒரு வேலை இருந்தால் நம்மை உருவாக்கி கொண்டு அந்த சோதனைகளை சகித்து கானானுக்குள்ளாக வர வேண்டும். இவ்விதமாக தேவ திட்டம் இருக்கிறபடினாலே நாம் இனி அடிமைகள் அல்ல, நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். வெளியே எத்தனையோ பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்ற வேண்டிய வேலை கானான் வாழ்க்கைக்கு உள்ளாக வந்ததான தேவ புத்திரர்களின் வேலை. உங்களை குறித்து வேதவசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த முக்கியமான விஷயங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த அத்தனை காரியங்களையும் உங்கள் மனதில் நீங்கள் ஆராய்ச்சி செய்து மறுபடியும் மீள்பார்வை செய்து யோசித்து சிந்தித்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜெபித்து அவைகளெல்லாம் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் வகுப்பு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you so much.